இதுவரை நாம் இந்த கால் நரம்பு சுருட்டல் பிரச்சனைக்கு சொன்னதும் சொல்ல போறதுமே அனுபவ முறையாக இதை பயன்படுத்தி அதுல இருந்து மீண்ட வழிமுறைகளை மட்டும்தான் உங்களுக்கு நம்ம சொல்றோம். அதனால தொடர்ந்து இதை கேட்டு பயனடைமாறு அன்பர்களை கேட்டுக்கொள்கிறோம். இப்ப இந்த உணவு முறையை எப்படி பார்ப்போம். ஒருவேளை இயற்கை உணவு, அதாவது முளைகட்டிய தானியம், தேங்காய் துருவல், அவல், வாழைப்பழம் இவைகள் அடங்கிய ஒரு காலை உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சர்க்கரை நோய் இருப்பதாக இருந்தால் வாழைப்பழத்தை தவிர்க்கலாம். தினசரி ஒரு கமலா ஆரஞ்சு ஜூஸ் சாப்பிட வேண்டும். அடுத்ததாக கருப்பு திராட்சையை விதையோட போட்டு மிக்சியில அடிச்சு அந்த ஜூஸை தினசரி சாப்பிடணும். அடிக்கடி குடிக்கலாம். இதை கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இந்த இலைய சம அளவு எடுத்து மிக்சியில அடிச்சு அந்த சாரை எடுத்து வடிகட்டி ஒரு டம்ளர் அளவுக்கு இதை தினசரி சாப்பிடலாம். உப்பு சேர்க்காம சாப்பிடணும். அடுத்ததாக பசலைக்கீரை, இவை கிடைக்கும் போதெல்லாம் வாரம் ஒரு முறையாவது உணவிலே சேர்த்து சமைத்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்தது வெண்பூசணி காய், அந்த தோல் உள்ள இருக்கிற கோது இவைகளை நீக்கி